சுற்றுலாவுக்கு வரக்கூடிய ஃபாரின் டூரிஸ்ட் கிட்ட கைவரிசை காட்டக்கூடிய உள்ளூர் கேடிகளை தான் நம்ம அதிக அளவில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதையில் ஒரு ஃபாரினர் சுற்றுலாவுக்கு வந்த இடத்துல மொபைல் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்டு தமிழனுக்கே தண்ணி காட்டியிருக்காரு. பஞ்சத்தில் அடிபட்ட உள்ளாடை விளம்பரத்தின் மாடல் போல அமர்ந்திருக்கும் இவர்தான் செல்போன் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்ட ஃபாரின் டூரிஸ்ட். லோக்கல் போலீஸ் தன்னுடைய பைக், கார் மற்றும் பிற ஆவணங்கள், உடைமைகள் என அனைத்தையும் திருடி இப்படி நடு ரோட்டில் நிற்க வைத்து விட்டதாக ஆங்கிலத்தில் பகீர் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இந்த ஃபாரினர். சுற்றுலாவிற்கு வந்த இஸ்ரேல் நாட்டு குடிமகனுக்கு வர்க்கலாவில் என்ன நடந்தது, அவருடைய இந்த பரிதாப நிலைக்கு யார் காரணம் என்பதை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இந்த சுற்றுலா பயணியின் பெயர் ஜயாத் சாஹி. 46 வயதாகும் இவர் கடந்த சில மாதங்களாகவே குட்டி கோவா என வர்ணிக்கப்படும் கேரள மாநிலத்தில் உள்ள வர்க்கலாவில் ஆதரவற்று சுற்றி திரிந்துள்ளார். ஜயாத் சாஹி இந்தியாவிற்குள் எப்போது வந்தார், அவருடைய பாஸ்போர்ட் எங்கே, அவருடைய உண்மையான அடையாளம் என்ன போன்ற எந்த தகவலும் அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை என்பதுதான் மிகுந்த அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை. இந்நிலையில்தான் திருநெல்வேலியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் வர்க்கலாவில் உள்ள வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவம் நடந்தன்று நந்தகுமார் கடற்கரையோரத்தில் அமர்ந்து செல்போனில் ரீல்ஸ் பார்த்து டைம் பாஸ் செய்திருக்கிறார். அப்போது அவரிடம் அட்ரஸ் கேட்பது போல நெருங்கி வந்த ஜயாஸ் திடீரென நந்தகுமார் கையில் வைத்திருந்த செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளார். ஃபாரினரின் செயலால் அதிர்ச்சியடைந்த நந்தகுமார் அவரை விரட்டி சென்றபோது ஜயாத் அவர் கையில் வைத்திருந்த செல்போனை கடலில் வீசி கேலி செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நந்தகுமார் அயல்நாட்டு குடிமகனை நயப்புடைத்துள்ளார். அப்பகுதிவாசிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த ஜயாத்ஸை நந்தகுமாரிடமிருந்து மீட்டுள்ளனர். அதோடு ஃபாரினரை கண்மூடித்தனமாக தாக்கிய குற்றத்திற்காக நந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அன்றைய தினமே பிணையில் விடுவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கூறுகையில் ஜயாத்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிவித்துள்ளனர். எனினும் ஜயாத்ஸ் எதற்காக இந்தியாவிற்கு வந்தார், இத்தனை நாட்களாக உரிய ஆவணங்கள் இல்லாத போதும் அவரை அதிகாரிகள் விட்டு வைத்தது ஏன், அவர் உண்மையிலேயே மனநோயாளியா அல்லது இஸ்ரேல் உளவாளியா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதோடு ஜயாத் கவன ஈர்ப்பிற்காக கூட இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகமும் வலுவடைந்திருக்கிறது. காரணம், இந்தியாவில் உள்ள காவல்துறையினர் தன்னுடைய உடைமைகளையும் ஆவணங்களையும் பறித்து வைத்திருப்பதாக ஜயாத் சாஹி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார். காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த அயல்நாட்டு நபருக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து தூதரகத்தின் உதவியோடு இவரை அவருடைய தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.